ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷீ நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் ஞான கர்ம சந்நியாசத்தை உபதேசிக்க தொடங்குறார். ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப விஸ்தாரமா விளக்கி இருக்கிறார். 2வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்திலேயே இந்த ஸ்லோகத்தை நினைச்சு அங்கேயே இதை சிறப்பா விளக்கி இருக்கிறார். வஷி தேஹி, இந்த ஸ்லோகத்தில் எங்கெங்க எதை எடுத்துக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க. வஷி தேஹி, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. ஒரு வியாக்கியான ஆச்சாரியர் சொல்றார், உடம்புல இருக்கிற மாதிரி காணப்படுறவன், ஆனா உடம்புல இருக்கிறவன் அல்ல, எங்கும் நீக்கமர் நிறைந்தவன். ஆகவே இந்த உடம்புல பற்றோட இருக்கிறவன் போல காணப்படுகிறவன் அப்படிங்கிறார் ஞானிய. ஆக தேகி, தேகத்தில் இருப்பவன். வஷி, வஷின்னு சொன்னா வசப்படுத்தினவன், உடலையும் உள்ளத்தையும் புலன்களையும் வசப்படுத்தினவன். நவத்வார புரே, இந்த 9 வாயில் பட்டினம். நம்ம கண்கள் 2, காதுகள் 2, மூக்கு துவாரம், வாய் மலத்வாரங்கள், இதெல்லாம் சேர்த்து 9 வாயில், 9 துவாரங்களையுடைய இந்த பட்டினம். பட்டினம்னா ஒரு நகரம், அதுக்கு நிறைய கோட்டைகள்லாம் இருக்கிற மாதிரி, அதுக்குள்ளே எப்படி ஒரு ராஜா இருக்கானோ அது மாதிரி இந்த தேகியானவன் இருக்கிறான். 9 ஓட்டைகளை உடைய, துவாரங்களை உடைய, நுழைவாயில்களை உடைய இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவானவன் இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய, செயல்களெல்லாம் புரிகிறான். ஆக மனசாலையும் வாக்காலையும் உடம்பாலையும் செயல்கள் புரிகிறான், நித்திய நைமித்திய கர்மங்களை புரிகிறான். சன்னியாசியா இருந்தா சன்னியாசிக்குள்ள காரியத்தை செய்கிறான். காரியங்கள்லாம் என்ன, வேதாந்தம் படிப்பார், அவ்வளவுதான். உடம்பை காப்பாத்திக்கிறதுக்காக குளிப்பார், சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஆக எல்லா கர்மங்களையும் மனசா சந்நியஸ்ய, மனசான்னா விவேக புத்தியினால். விவேகம்னா என்ன, ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற ஞானத்தோட உடம்பு மனசு தான் செயல் புரிகிறது. பிரகிருதியினுடைய காரியமாகிய குணாத்மகமாகிய இந்த சரீரம் மனசு எல்லாம் அது காரியம் பண்ணுகிறது அப்படின்னு மனசா சந்நியஸ்ய, ஞானேன சந்நியஸ்ய, விவேக புத்தியா சந்நியஸ்ய, விவேக புத்தியினால் மெஞ்ஞானத்தினால் துறந்து. உடம்பு செயல் புரிகிறது, ஆனா அறிவால துறந்து விடுகிறான்ங்கிற அர்த்தம். நைவ குர்வன்னு ந காரையன், அவன் எதையும் செய்யறதும் இல்லை, செய்ய வைக்கிறதும் இல்லை. குர்வன்னு அப்படின்னா செய்யறது, காரையன்னா செய்ய வைக்கிறது. நைவ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். செய்யறதும் இல்லை, செய்ய வைக்கிறதும் இல்லை. செய்யற மாதிரியும் செய்ய வைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அப்படி இருந்து கொண்டு சுகம் ஆஸ்தே, சுகமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் சுகமா ஆனந்தமா இருக்கான், தன்னுடைய உண்மையை உணர்ந்து ஆனந்தமாக இருக்கிறான் ஞானியானவன். ஆஸ்தேன்னா இருக்கிறான் அர்த்தம். இந்த உடம்புக்குள்ள இருக்கிறான், இருப்பவன் போல காணப்படுகிறான். ஞானத்தினால செயல்களை எல்லாம் துறந்திருக்கிறான். உடல் மனம் செயல்கள் புரிந்தாலும் அறிவால் நான் எந்த செயலையும் புரிவதில்லை அப்படிங்கிற தெளிந்த அறிவோட ஆனந்தமா இந்த உடம்புக்குள்ள இருக்கான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்ணியிருக்கார். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷீ நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.